விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்த வந்த ராகவா லாரன்ஸ் நன்றி கடன் செலுத்துற விதமாக அவரது மகன் சண்முக பாண்டியன் படத்துல இணைந்து நடிப்பேன்னு தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில அந்த வாக்கை தற்பொழுது நிறைவேற்றி இருக்காரு. ஆமா, சண்முக பாண்டியன் நடித்து வரும் படைத்தலைவன் படத்தில் ராகவா லாரன்ஸ் கௌரவ தோற்றத்துல நடிக்கிறாரு. இது தொடர்பான புகைப்படங்களையும் படக்குழு வெளியிட்டிருக்கு. விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் நடித்து வரும் படைத்தலைவன் படத்தின் இயக்குனர் அன்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இதுல விஜயகாந்தின் மறைவுக்கு பிறகு ராகவா லாரன்ஸ் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாரு. இதுல சண்முக பாண்டியன் நடிக்கும் படைத்தலைவன் படத்தில் சிறப்பு தோற்றத்துல நான் நடிக்க ரெடியா இருக்கேன்னு தெரிவிச்சிருந்தாரு. இந்த வீடியோவை பார்த்த இயக்குனராகிய நான் அவரை இப்படியாவது இந்த படத்துல கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினேன். இதை மிகுந்த தயக்கத்துடன் ராகவா லாரன்ஸிடம் தெரிவித்த பொழுது அவர் எந்த யோசனைக்கும் இடம் தராம கண்டிப்பா நடிச்சு தரேன்னு சொன்னாரு. எவ்வளவு நிமிடம் நான் படத்து வருகிறேன் என்பது முக்கியமல்ல, தம்பி சண்முக பாண்டியன் படத்துல நான் இருப்பது மகிழ்ச்சின்னு தெரிவிச்சிருக்காரு. இதை கேட்டதும் இயக்குனரான எனக்கு மிகுந்த சந்தோஷம். மேல் வைத்த மரியாதைக்கும் அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் விதமாகவும் எந்த நிபந்தனையும் இல்லாம ராகவா லாரன்ஸ் ஒத்துக்கொண்டார். இது அவரோட பெருந்தன்மையை காட்டுது. மேலும் தயாரிப்பாளர் சம்பளம் குறித்து பேசிய போது ராகவா லாரன்ஸ் தனக்கு சம்பளம் தேவையில்லைன்னு தெரிவிச்சிருக்காரு. 4 ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்தால் போதும்னு தெரிவிச்சிருக்காரு. ராகவா லாரன்ஸோட இந்த அணுகுமுறை படைத்தலைவன் படத்திற்கு மேலும் பலத்தை சேர்த்ததா இருக்கு. இந்த மகிழ்வான செய்தியை ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். மற்ற நடிகர்களும் விஜயகாந்த் மகனிற்கு வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. தளபதி விஜயும் சைலண்டாக தன்னுடைய கடைசி படத்தில் சண்முக பாண்டியனை நடிக்க வைக்கலாம்னு தெரிவிச்சதாக சொல்லப்படுது. எனவே கோட் படத்துல விஜயகாந்த் சம்பந்தமான காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுது. விஜயகாந்த் மீது விஜய் எவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறார் என்பது எல்லோருமே தெரிஞ்ச விஷயம்தான்.